ஒவ்வொருத்தருமே காலையில் எந்திரிச்சோடனே இந்த ஒரு 5 விஷயங்கள் செஞ்சால் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படின்னா 5 விஷயங்கள் என்ன பண்ணலாம்? அந்த எந்திரிச்ச உடனே சோம்பேறித்தனமா இருக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திட்டுறது, இரிட்டேட் ஆகிறது, கத்துறது, சிலர் அபசகுணமா பேசுவாங்க பத்தி ஐயோ அவ்வளவுதான் இன்னைக்கு காலையில இப்படி ஆச்சா இன்னைக்கு மொத்தம் கெட்டுச்சு போ, அந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ததாஸ்து தேவதைகள் என்னோட மைந்தர்கள்ன்றதுனால உலகத்தை சுத்தி வரணும், மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்தணும் அப்படின்றது அவங்களோட ஒரு வேலை. அப்ப அவங்க சுத்தி வரும்போது நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் எங்க உருப்பட போகுது ததாஸ்து அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்ப அது எங்க உருப்படும்? ஏன்னா குருனோட ஆசீர்வாதம் விவேகானந்தர் கிட்ட இருக்கு. அப்ப தாயாரை பாக்குறாரு, கேட்கிறாரு. தாயாரை பார்த்த க்ஷணத்துல அவரோட நாக்கு வந்து பிழலுது. அப்ப என்ன கேட்கிறாரு, எனக்கு நல்ல வசதியை கொடுன்னு கேட்கறதுக்கு பதில் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுன்னு கேட்டது. ரெண்டாவது, நீ செய்ய வேண்டிய வழிபாடு உன்னுடைய தெய்வம், எந்த தெய்வமா இருந்தாலும் நீ வழிபாடு பண்ணு. எனக்கு கடவுளே இல்லைன்னு நினைக்கிறியா, நீ உன்னோட மனசு. மூணாவது, நம்ம இன்னைக்கு நாலாவது என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம சார்ந்தவங்களுக்கு வணக்கம் மேம். வணக்கம்மா. ஒவ்வொருத்தருமே காலையில் எந்திரிச்சோடனே இந்த ஒரு 5 விஷயங்கள் செஞ்சால் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நல்லா இருக்கும் அப்படின்னா 5 விஷயங்கள் என்ன பண்ணலாம்? கண்டிப்பாம்மா. எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், காலை கடன்கள் அப்படின்றத முடிக்கணும் இல்லைங்களா? நிறைய பேர் எந்திரிச்ச உடனே பல்லு தேய்க்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி எந்திரிச்ச உடனே பேப்பர் படிக்கிறேன், நான் வந்து உலகத்தினுடைய நாலேஜை வந்து கேதர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேப்பர் படிக்க ஆரம்பிப்பாங்க. தப்பு இல்லை, உலக அறிவு அப்படின்றது நம்மளுக்கு தேவை. ஆனால் எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் காலை கடன்களை முடிக்கணும். நீ காலையில் எந்திரிச்ச உடனே உட்காந்துட்டு அப்படின்னா பின்னாடி உனக்கு கான்ஸ்டிபேஷன் வரும். ஒரு மருத்துவரை இங்கே நான் சொல்கிறேன், கான்ஸ்டிபேஷன் வரும், அதனால உடம்பு கெட்டு போயிடும். அப்போ உடம்பு கெடக்கூடாது அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே காலை கடன்களை முடிச்சிடணும். முடிச்சுட்டு அந்த எந்திரிச்ச உடனே சோம்பேறித்தனமாக இருக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திட்டுறது, இரிட்டேட் ஆகிறது, கத்துறது, ஐயோ சிலர் அபசகுணமாக பேசுவாங்க பற்றி ஐயோ அவ்வளோதான் இன்னைக்கு காலையில இப்படி ஆச்சா இன்னைக்கு மொத்தம் கெட்டுச்சு போ, அந்த மாதிரி வார்த்தைகளை பேசக்கூடாதுப்பா. காரணம் என்ன அப்படின்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ததாஸ்து தேவதைகள் அப்படின்றவங்க இருப்பாங்க. நீ என்ன பண்ணாலும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. அதுக்கும் மேல அஸ்வினி குமாரர்கள் உலகத்தை உலம் வருவாங்களாம், வலம் வருவாங்க. வலம் வரும்போது அவங்களுக்கு வந்து என்னன்னா அஸ்வினி குமாரர்களை பொறுத்த வரைக்கும் உலகத்திலேயே பெரிய சிறந்த மருத்துவர்கள் யாரு அப்படின்னா அஸ்வினி குமாரர்கள் தான். ஏன்னா அவங்க வந்து சுத்தி வரும்போது தத்தாஸ்து 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 அப்படின்னு உலகத்தை வலம் வருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா சூரியனோட மைந்தர்கள் அவங்க. அப்ப சூரியனோட மைந்தர்கள்ன்றதுனால உலகத்தை சுத்தி வரணும், மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்தணும் அப்படின்றது அவங்களோட ஒரு வேலை. அப்ப அவங்க சுத்தி வரும்போது நம்ம சொல்லுவோம் இதெல்லாம் எங்க உருப்பட போகுது தத்தாஸ்து அப்படின்ட்டு போயிடுவாங்க. அப்ப அது எங்க உருப்படும்? உருப்படாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நீ வந்து நிறைய அப்பா கூட விடுங்க, அம்மா சொல்லுவாங்க உன்னை பெத்ததுக்கு நான் எரும மாட்டை பெத்துக்கலாம், நீ வந்து எங்க உருப்பட போற, பெத்தவளுக்கே இல்லாத நீ மத்தவங்களுக்கு என்ன இருக்க போற. கரெக்டு தான், பெத்தவங்களுக்கே இல்லாதவங்க மற்றவங்களுக்கு இருக்க மாட்டாங்கன்றது கரெக்டு தான். ஆனால் நீ பெத்த பிள்ளையே நீ வந்து நம்பலை அப்படின்னா வேற யார் நம்புவாங்க? அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா குழந்தைங்க தான். காரணம் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கு இப்போ அடாப்டபிலிட்டி டிஃபெக்ட் அப்படின்றது இருக்கு. அடாப்டபிலிட்டி டிஃபெக்ட் அப்படின்ற பட்சத்தில் அவங்க யார்கிட்டயும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. என்னோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் வெளியவே வர மாட்டேன், என்னுடைய சுகங்களை எந்த விதத்துலையும் நான் குறைச்சிக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளைங்க யார் கூடயும் பழக மாட்டேங்கிறாங்க, ஃபோனோட தான் வாழறாங்க. அந்த ஃபோன்லேயும் ஆன்மீகம் சார்ந்தது பேசுகிறாங்களா, ஆன்மீகம் சார்ந்தது பார்க்குறாங்களா? ஆன்மீகம் பார்க்கணுன்னாலே அவங்களுக்கு 50 வயசு ஆகணும் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்ஸ்டா ரீல்ஸ் தான் பார்க்குறாங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா சட்டுன்னு அந்த ரீலை முழுசும் பார்க்கக்கூட இப்போ மக்களுக்கு வந்து முக்கியமாக இந்த இள வயசு பசங்களுக்கு நேரம் இல்லை, மனசுக்கு பிடிக்கல, ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. அப்போ காலையில் எந்திரிச்சோடனே அவங்க அப்படி பண்ணாலும் நீங்கள் வந்து கண்ணு போ முதல்ல வந்து பல் தேய்ச்சிட்டு வா, குளிச்சுட்டு வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி முதல்ல காலை கடன்களை பெற்றவங்க செய்ய வைக்கணும். நீ எங்கேருந்து உருப்பட போற, நீ போ, நீ எல்லாம் குளிச்சாதானே, முதல்ல பல்லு தேய், ஐயோ வாய் நாறுது அப்படின்லாம் சிலர் பேசுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாதுன்றதுக்கு காரணம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க தத்தாஸ்து தேவதையும் ஒன்று, அதே மாதிரி அஸ்வினி குமாரர்கள் உலகத்தை வரும்போது தத்தாஸ்துன்னு சொல்லிட்டு போவாங்க, அது பலிக்கும். அப்போ உங்க குழந்தைங்க கேட்டதுக்கு நீங்களே காரணமா இருப்பீங்க. எக்காரணத்தை கொண்டு குழந்தைங்கள அவ சொல் அப்படின்றது பேசாதீங்க. பிள்ளைங்களை நல்லபடியா சொல்லி காலை கடன்களை ஃபர்ஸ்ட் முடிக்க சொல்லுங்க. இது பிள்ளைங்க தானே, ஆஃபீஸ் போறவங்களே நிறைய பேர் இப்போ அப்படித்தான் இருக்காங்க இல்லைங்களா? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஆஃபீஸ் போவாங்க, அவங்க எந்திரிச்ச உடனே கிளீனாக உட்காந்துருவாங்க. பெருசாக அந்த முக்கியமான வேலை என்ன, எது முக்கியமானது எது முக்கியம் இல்லாது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. என்ன காலம் மாறி போச்சு, இன்னும் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள்லாம் என்ன அப்படின்னா இது மூட நம்பிக்கைகள் நினைக்கிறவங்களுக்கு அது மூட நம்பிக்கைகள். கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா பகவான் நினைச்சாதான் அதுல தெய்வத்தினோட சக்தி இருக்கும். அது வெறும் கல்லு நினைச்சா அது உன் கல்லு கண்ணாதான் தெரியும். ஒரு முறை விவேகானந்தர் போறாரு, விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லி என்ன சொல்றாரு, நீ போய் தட்சிண காளியை பாரு,
காளியை வந்து நேரில் பார்த்து காளிமா கூட நல்லா வந்து பார்த்தீங்கன்னா மகனாக வாழ்ந்தவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர். புரியுதுங்களா? அவர் காளி கோயிலில் ஒரு புரோஹிதராக தான் இருக்காரு, அர்ச்சகராக தான் இருக்காரு. காளி மேலே அலாதி பக்தி. ஒரு முறை சொல்கிறார், அம்மா நான் எவ்வளோ நாளாக உனக்கு கைங்கரியம் செய்கிறேன், நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு. அந்த அம்மா தர்ஷனம் கொடுக்கவே இல்லை, கொடுக்காத போயிடவே. அப்போ நான் என்னோட பக்தி உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன், உன்னை பார்க்காத இந்த உயிர் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கையில் அந்த சிலையில விக்கிரகத்தில் கத்தி இருக்கும், பெரிய கத்தி. அந்த கத்தி எடுத்து நான் கழுத்தை அறுத்துக்கிறேன் அப்படின்னு கழுத்துக்கிட்ட வைக்கும் போது தாயார் வந்து நிற்கிறா. நின்று அன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் போக் அப்படின்னு சொல்லுவாங்க வடநாட்டில், தாயாருக்கு நிவேதனம் பண்ணுறது, படைக்கிறது. அந்த நிவேதனம் வைக்கிறதுக்கு முன்னாடி மாதா இறங்கி வந்து நிவேதனம் வைக்கிறதுக்கு முன்னாடி அவள் சாப்பிடுவாளாம், எனக்கு சாப்பாடு கொடு அப்படின்வாளாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணர்கிட்ட அவளுக்கு அலாதி பிரியம். காரணம் என்ன? எங்கள் அம்மா மேலே எனக்கு உண்மையான பக்தி, அதனால எனக்கு அலாதி பிரியம். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றளவும் ராமகிருஷ்ண மடம் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதுக்கு காசு எங்கேருந்து வருது, எப்படி அது வந்து செல்வ செழிப்போடு இருக்குது, எல்லா இடத்துலையும் அங்கே இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் எப்படி வந்து பக்காவாக நடக்குது, ராமகிருஷ்ண பரமஹம்சர் தாயார்கிட்ட வாங்கின வரோம் அதுக்கு காரணம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ரீசன் என்ன அப்படின்னா, நான் இந்த பூமி உள்ள வரைக்கும் இந்த மடத்தில் செய்யக்கூடிய நல்ல வேலைகள் நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் தாயார்கிட்ட கேட்டாரா. அதனால இன்றளவும் நடக்குது. புரியுதுங்களா? இப்போ ஒரு முறை அவர் என்ன பண்ணுறாரு, விவேகானந்தர் கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து விவேகானந்தருக்கு அதிகப்படியான ஞானம் இருந்துச்சு அப்பயே, நல்ல வந்து குரு மெச்சுற அளவுக்கு ஞானம். அப்போ அவர் சொல்கிறாரு, உனக்கு வசதி தான் இல்லை, நீ தாயார்கிட்ட போய் எனக்கு நல்ல வசதி வேணும்னு கேளு அப்படிங்கிறாரு. இவரும் தாயார்கிட்ட வராரு. தாயார்கிட்ட வரும்போது தாயாரோட தரிசனம் கிடைக்குது. ஏன்னா குருனோட ஆசீர்வாதம் விவேகானந்தர் கிட்ட இருக்கு. அப்போ தாயாரை பார்க்குறாரு, கேட்குறாரு. தாயாரை பார்த்த க்ஷணத்தில் அவரோட நாக்கு வந்து பிழழுது. அப்போ என்ன கேட்குறாரு, எனக்கு நல்ல வசதியை கொடுன்னு கேட்கறதுக்கு பதில் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுன்னு கேட்டுடுறாரு. தாயார் கொடுத்த ஞானம் தான் உலகளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றளவும் இந்தியாவுக்கு இருக்க மரியாதை. விவேகானந்தரோட ஸ்பீச் ஒரு பேசும்போது எல்லாரும் வந்து டு த லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென்ஸ், டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பேச்சு வந்து மேடையில் பேசினாங்க. ஆனால் சுவாமி விவேகானந்தர் மட்டும்தான் போயிட்டு மேடையில் நின்ன உடனே டு ஆல் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னாரு. அப்போ எல்லாரையும் அக்கா தங்கச்சியாகவும் அண்ணன் தம்பியாகவும் நினைக்கக்கூடிய ஒரு மனசு இந்தியர்களுக்கு மட்டும்தான் உண்டு. இந்த பெருமை யாருனால வந்துச்சு? தாயார்னால வந்துச்சு. நம்புறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. அதெல்லாம் சும்மா நம்மலாம் வந்து விவேகானந்தர் போய் பார்க்கும்போது பார்க்கவா செஞ்சோம், கேட்கவா செஞ்சோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதாவதுமா, கடவுள் இருக்கான் அப்படின்னு நம்புறவங்கள விட கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க அதிகப்படியாக கடவுளை வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, ஒரு கண்ணாடி கிடைக்கும், ஒரு மாய கண்ணாடி. அந்த கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா உத்தர சொல்லுவா, இந்த கண்ணாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யார் நம்ம மேலே மனசுக்கு அதிகப்படியான பிரியா இருக்காங்களோ அவங்கள காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு. அப்போ எல்லாரும் கேட்பாங்க, கிருஷ்ணர் மேலே யாருக்கு பிரியம் அப்படின்னு நம்ம காமிச்சு கொடுக்குமா, இந்த கண்ணாடி காமிக்குமா? காமிக்குமே, நீங்கள் போய் நில்லுங்க, யாருக்கு வந்து கிருஷ்ணர் மேலே அலாதி பிரியமோ அவங்க முகம் தெரியும் அப்படின்ற உத்திரை. உடனே வந்து யுதிஷ்டர் போய் நிற்கிறான், அதாவது பீமன் போய் நிற்கிறான், யாரோட முகமும் தெரில. அப்போ யாரு தான் இந்த கண்ணாடிக்கு உரியவர் அப்படின்னா கிருஷ்ணரை கேட்குறாங்க, யாருக்கு வந்து உன் மேலே அதிக பிரியம், இந்த கண்ணாடியில் காமிக்க மாட்டேங்குதே அப்படின்னு போது கிருஷ்ணர் இப்படி காமிப்பார், சகுனினோட முகம் தெரியும். அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க பஞ்சபாண்டவர்கள், எப்படி நாங்கள் தானே உங்கள் மேலே அலாதி பிரியம், அதுவும் அர்ஜுனனுக்கு பெரிய ஷாக்கு, எப்படி நான் தானே உனக்கு அதிகப்படியான பாசம், நீ தானே எனக்கு எல்லாமே, அப்போ எப்படி சகுனினோட முகம் தெரியுது? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்லுவார், நீ என்னை இருக்கேன்னு நினச்சிட்டு நீ வந்து உன்னோட வேலையை பார்க்குற காலகட்டமும் இருக்குது, என்னை சதா சர்வ காலமும் நீ நினச்சிட்டே இருக்கிறதில்ல. ஆனால் என்னை கெடுக்கணும் எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னை ஜெயிக்கணும், என்னை கெடுக்கணும், எப்படியாவது உங்ககிட்டேருந்து என்னை விளக்கணும் அப்படின்னு சதா சர்வ காலமும் என்னை நினைக்கிறது யாரு அப்படின்னா சகுனி. ஆக உங்களை எல்லாரை விட அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உன்னதமான பக்தன் அப்படிங்கிறாரு. அப்போ கடவுள் இருக்கான்றவங்களை விட இல்லைன்றவங்க நிறைய கடவுளை பற்றி நினைக்கிறாங்க. ஆக இது எப்படி ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நம்புறவங்களுக்கு கடவுள். அப்போ ரெண்டாவது இவங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, கடவுள் வழிபாடு அப்படின்றது செய்யணும். இதுக்கு தான் இவ்வளோ பெரிய கதை நான் சொன்னேன், புரியுதுங்களா? அப்போ கடவுள் வழிபாடு காலை கடன்களை முடிச்சுட்டு தானே நம்ம கடவுள் வழிபாடு செய்ய முடியும். பல்லு தேய்க்காம குளிக்காம நீ வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பண்ணாமல் நீ போய் சுவாமி ரூமில் உட்கார முடியாது இல்லையா? அப்போ எந்திரிச்சோடனே காலை கடன்களை முடி. ரெண்டாவது நீ செய்ய வேண்டிய வழிபாடு உன்னுடைய தெய்வம், எந்த தெய்வமாக இருந்தாலும் நீ வழிபாடு பண்ணு. எனக்கு கடவுளே இல்லைன்னு நினைக்கிறியா, நீ உன்னோட மனசை அமைதிப்படுத்துகிற மாதிரி இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகும். எனக்கு என்ன வேணும் அதை வந்து ஒன்று கடவுள்கிட்ட கேளு, கடவுள் இருக்காங்கன்னு நம்புறேன்னா. கடவுள் இல்லை அப்படின்னா பிரபஞ்சத்துக்கிட்ட கேளு, எனக்கு இது வேணும். பிரபஞ்சத்துக்கு குழப்பறவங்கள பிடிக்காது, நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்கள பிடிக்காது. கடவுளுக்கு நெகட்டிவாக திங்க் பண்ணுறவங்கள பிடிக்காது. எனக்கு இது வேணும் வாங்கி கொடு, எனக்கு இது கிடைக்காதா அவள் தானா நான் அப்படின்னு கேட்கக்கூடாது. பாசிட்டிவாக கேளு. பாசிட்டிவாக கேட்குறேன்னு என்ன நினைக்கிறாயோ அதுவாக மாற்றப்படுகிறாய், கிருஷ்ண பரமாத்மாவே சொல்லிக்கிறார். அதுக்கும் மேலே நம்மளோட பாடி எப்படி வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாமா, நம்மளோட
ஆழ்மனது ஆசைகள், ரொம்ப நாள் நீ ஆசைப்படும் போது உன்னுடைய கனவு நினைவாகக்கூடிய விஷயம் உன்னோடக்கு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கே பிரபஞ்சம் கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். நீ கடவுள்னாவது அதை எடுத்துக்கோ, பிரபஞ்சம்னாவது எடுத்துக்கோ. ஆக இந்த மாதிரி 2வது விஷயம் நீ செய். ஒன்று இறை வழிபாடு. உனக்கு பிடிச்ச பகவானோட மந்திரத்தை ஜபம் பண்ணு, மனது ஒரு நிலைப்படும், உனக்கு கடவுளோட அனுகிரகம் கிடைக்கும். இல்லையா தியானம் பண்ணு, இல்லைன்னா பிரபஞ்சத்துக்கிட்ட கேளு எனக்கு இது வேணும் அப்படின்னு, கண்டிப்பா அது நடக்கும். 3வது, நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அதை பிளான் பண்ணிக்கோ. இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சோடனே நான் இது வேலை செய்யணும், இந்தந்த விஷயத்த நான் செய்யணும், செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு 1 மணி நேரமாவது என் மனசு லைக்கணும். நான் ஒரு தொழில் செய்கிறேன் அப்படின்னா, நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன், வீட்டில் என் குழந்தை என்ன பண்ணுது, சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா, வீட்டில் எங்கள் டாக் சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா அப்படின்னா நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஆக நான் செய்யக்கூடிய வேலையை முழுசும் கான்சென்ட்ரேட் பண்ணி 1 மணி நேரமாவது அட்லீஸ்ட் செய்யணும், சின்சியராக செய்யணும், உழைக்கணும். உழைச்சா வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்பணும். நம்பிக்கை மட்டும் இல்லை, இது உண்மை. புரியுதுங்களா? ஆக 3வது இது செய்யணும். 4வது என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம சார்ந்தவங்களோ சாராதவங்களோ பெருசாக யாரும் கெட்டு போயிடணும் நினைக்கக்கூடாது. நினைக்க தனக்கு நல்ல எண்ணங்கள் உன்னை வந்து வளர்த்தும், தீய எண்ணங்கள் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா டிச்சில் போட்டு அமுத்தும். அப்போ நீ என்ன பண்ணும்? ரொம்ப எளிமையான விஷயம். இது வந்து கலிகாலம். எல்லாரையும் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் நம்ம சிக்கிப்போம், மாட்டிப்போம். அப்போ நீ பெருசாக ஹெல்ப் பண்ண வேணாம். யாரையும் கெடுக்காம, யாருக்கும் துரோகம் பண்ணாமல், யாரோட பிரச்சனையிலும் தலையிடாமல், யாரை பற்றியும் காசிப், அந்த பொண்ணா அது ஒன்றும் சரியில்லைப்பா அப்படின்லாம் பொம்பளை பிள்ளைங்களை பற்றி சொல்லவே கூடாது. முக்கியமாக எந்த பிள்ளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்களோட கேரக்டரை, அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அசாசினேட் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. ஏன்னா பெண் சக்தியின் அடையாளம், சக்தியின் அம்சம். முக்கியமாக வந்து யாரையுமே குறை சொல்லாதீங்க. பொம்பளை பிள்ளைங்கள தயவு செஞ்சு குறை சொல்லாதீங்க. அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருந்தாலும் குறை சொல்லாதீங்க. இந்த மாதிரி மற்றவங்களை குறை சொல்கிற ஹேபிட்டை விட்டுடணும். நம்ம பாட்டு நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும். கடைசி விஷயம், காலையில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நைட்டு வந்தோடனே நம்ம இன்னைக்கு காலையிலேருந்து என்ன செஞ்சோம், இது எல்லாமே கரெக்டாக தான் செஞ்சோமா, என்ன தப்பு செஞ்சோம், அந்த தப்பை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு மாற்றி அமைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இனிய நாளாக இருக்குமா? இல்லை மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக மேம். ஆன்மீகம் சார்ந்த நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்கீங்க. நன்றி. நன்றி.